தலைவர் அவர்களே, அமைச்சர்களே, மாகாண சபை உறுப்பினர்களே, அதிகாரிகளே, அலுவலர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, துடிப்பான இரு இளைஞர்களின் பின் இந்த முதுமை நிறைந்த என்னை பேச சொல்லியிருக்கின்றார்கள். நான் முதுமை நிறைந்தவன் என்பதற்காக ஒரு விவரம் சொல்ல இருக்கின்றேன். சுமார் 60 வருடங்களுக்கு முன்னர், 55 வருடங்களுக்கு முன்னர் பத்திரிகையில் வாசித்தேன், அல்லது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற சஞ்சிகையில் வாசித்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு 50-60 வருடங்களுக்கு பின்னர் தண்ணீரானது தங்கத்திலும் பார்க்க மிகவும் தேவையான பொருளாக மாறிவிடும் என்று கூறியிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே எனக்கு ஒரு சந்தேகம், இவர்கள் உண்மைதான் கூறுகின்றார்களா என்று. தங்கத்திலும் பார்க்க மிகவும் மதிப்புடைய ஒன்றாக தண்ணீர் உருவெடுக்குமா என்று நாங்கள் அந்த காலத்திலே நினைத்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அதனுடைய தாற்பயம் நமக்கு விளங்க தொடங்கி இருக்கின்றது. இப்பொழுது இருக்கும் வறட்சியை பார்க்கும் போது, நம்மை சுற்றியுள்ள பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருப்பதை நாங்கள் பார்க்கும் போது, இந்த நீரானது எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நாங்கள் காண்கின்றோம். நீர் மாசடைந்து வருகின்றது யாழ்ப்பாணத்தில். அது நீர் இருந்து கூட அதற்கு அது மாசடைந்து இருக்கின்றது. எனவே நாங்கள் நீரை பாதுகாக்க வேண்டும், நீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு திட்டத்தை அமைத்திருக்கின்றோம். அது உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரும். இந்த இடங்களெல்லாம் சோலைகளாக பசுமை நிறைந்ததாக வெகு விரைவில் மாற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இப்பொழுதெல்லாம் அரசியலிலே கோழி கலாச்சாரம் தான் நடக்கின்றது. அதனை ஆமை கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு கோழி ஒரு முட்டையை இட்டுவிட்டு எல்லா ஊருலகம் எல்லாம் சொல்லி தெரியும், நான் அந்த முட்டையை இட்டுவிட்டேன். ஆமை 100க்கு மேலாக முட்டைகளை இட்டுவிட்டு எவருக்குமே சொல்லாது எல்லாவற்றையும் மூடி வைத்துவிடும். ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றெல்லாம் எம்மை கேட்கின்றார்கள். நாங்கள் செய்யும் பலவற்றை ஒருவருக்குமே கூறுவதில்லை. தனிப்பட்ட முறையிலே பலர் எங்களிடம் வந்து பல வசதிகளை கேட்கின்றார்கள், உதவிகளை கேட்கின்றார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு உரியவாறு எமக்கு தெரிந்த நிறுவனங்களில் இருந்தோ வேறு மக்களிடம் இருந்தோ உதவிகளை பெற்று அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த நாங்கள் எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இதெல்லாம் நாங்கள் வெளியிலே சொல்வதில்லை. ஆனால் வெளியிலே சொல்ல வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய எங்களுடைய அரசியல் கலாச்சாரம். அது எவ்வாறு இருப்பினும் வெளியிலே சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு தம்பி ஐங்கரநேசனும் ஆல்டீன் அவர்களும் அந்த திணைக்களத்துறை அலுவலர்களும் இந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே எம்முடைய பணத்திலே, எமக்கு தரப்பட்ட பணத்திலே அந்த பணத்தை நாங்கள் சேமித்து அதற்குரியவாறு இந்த திட்டத்தை அமைத்து கொடுக்க முன்வந்துள்ளோம் என்றால், எமக்கு தருவது குறைவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிறைவாக உங்களுக்கு தருவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். 5000 கோடி எமக்கு உதவி நல்கியதாக பத்திரிகைகளில் எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனக்கே விசித்திரமாக இருந்தது. 5000 கோடி நமக்கு தரவில்லையே, இது என்ன ஒரு அமைச்சர் அவ்வாறு கூறுகின்றாரே என்று எங்களுடைய அலுவலர்களை கேட்டால், எமக்கு தரப்பட்டிருப்பது 1872 கோடி. அதிலே 80% அந்த வழக்கமாக எங்களுடைய அலுவலர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் போன்ற அந்த வழக்கமாக வரும் செலவுகள் தவிர ஒரு
சதவிகிதம் தான் எங்களுடைய கையில் இருக்கின்றன உங்களுக்கு வேலையை செய்து தருவது. ஆனால் 5000 என்று கூறுகின்றார்கள். அதிலே 4000 கிட்டத்தட்ட 4000 கோடி அரசாங்கம் தன் கையிலேயே வைத்துக் கொண்டு இந்த பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டங்களை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டுதான் செய்கின்றார்கள். அதனை எமக்கு தந்து நாம் எதற்கு செய்தோம் என்று கேள்விகள் கேட்கின்றார்கள். தருவதை தருவதாக காட்டி தாமே வைத்துக் கொண்டு நாங்கள் தந்துவிட்டோம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் எங்களிடம் கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே தருபவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு உதவிகள் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் வருவதை ஏற்று நடைமுறையில் எங்களுடைய மக்களுக்கு நன்மையை தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். வருங்காலத்திலே எங்களுடைய மக்கள் அரசாங்கம் வந்து எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அந்த காலம் போய் அரசாங்கத்துடன் இணைந்து, அதாவது மாகாண சபை அரசாங்கத்துடன் இணைந்து எவ்வாறு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லலாம் என்ற அந்த ஒரு கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அவ்வாறான ஒரு கருத்து எங்களிடமே விரவி பரவ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் வெள்ளையர் காலத்திலே நாங்கள் எல்லாம் வெள்ளையர் தருவான் என்ற எண்ணத்திலே இருந்தோம். நான் பிறந்த காலத்திலே வெள்ளையருக்கு கீழே தான் நாங்கள் எல்லாம் பிறந்தது. வெள்ளையருடைய அரசாங்கம் இருந்த போது இருந்தோம். அதற்கு பின்னர் வந்த எங்களுடைய அரசாங்கங்கள் என்ன செய்தவர் என்றால் அதே பாணியில் தான் சென்று கொண்டிருந்தார்கள். ஆகவே அரசாங்கம் வேறு நாங்கள் வேறு என்ற ஒரு எண்ணம் அந்த காலகட்டத்திலே இருந்தது. ஆனால் இப்பொழுது மக்களை தாங்களே ஆளும் ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழியிலே நாங்கள் உங்களோடு ஒருவராகத்தான் இந்த பணியிலே ஈடுபடுகின்றோம். ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நான் சில இளைஞர்களை அங்கு யாழ்ப்பாணத்திலே ஒன்று சேர்த்து ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்களுடைய சிரமதானத்துடன் சேர்ந்து சில பணிகளை செய்ய வேண்டும் என்று அவற்றுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றேன். நாங்கள் இந்த சிரமதான பணிகளிலே எங்கள் ஊர்களிலே எங்கள் கிராமங்களிலே எவ்வளவற்றை நாங்கள் செய்ய முடியுமோ அவற்றை செய்து கொண்டு அரசாங்கம் தன்னால் தரக்கூடிய உதவிகளை அதனோடு சேர்த்து இணைத்து எமக்குரிய நன்மைகளை நாங்கள் ஒருமித்து பெற வேண்டும் என்பதே என்னுடைய அவா. ஆகவே வருங்காலத்தில் எங்களுடைய வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையாக அமையும். அதற்கு யார் எவ்வளவு எந்தெந்த தடைகளை விதித்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நாங்கள் தட்டிக்கொண்டு முன்னேறி செல்வோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.